வாங்க வாங்க அமுதா மேடம், வணக்கம். என்ன இன்னைக்கு டூ வீலர் என்னாச்சு? எங்க கூட மகளிர் பஸ்ல வந்திருக்கீங்க, ஃப்ரீ பஸ்ல வரவே மாட்டீங்களே, என்ன திடீர்னு? வந்துட்டு இருந்தேன், வண்டி ரிப்பேர் ஆச்சு. ஒரு இடத்துல நிப்பாட்டிப்பட்டு சரி பஸ்ஸு ஃப்ரீயாக வந்துச்சு, அதில் ஏறிட்டேன். வங்கே வந்து பார்த்தா அவங்க ஸ்டாஃபுக்கு நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்டமாக நின்றுவாங்க. ஜென்ஸ் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் மாற்றி உட்காருங்கன்னு சொன்னால் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீ ஃப்ரீயாக தானே வர்றீங்க, கொஞ்சம் நட்டமாக நின்றுவாங்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து கண்டக்டர் என்னன்னு கேட்டால் அதை கொஞ்சம் பேசி மகளிருக்காண்டி பேசி கொடுக்க மாட்டாங்க. ஏமா நீங்களே ஃப்ரீயாக தான் வரீங்க, வாயை பொத்திக்கிட்டு உட்காருங்கம்மான்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நாங்கள் ஃப்ரீயாக கேட்டோமா? அப்படி ஒன்று கேட்கலையே, மக்கள் யாரும் ஃப்ரீயாக கேட்கலையே. ஆனா வந்து என்ன செய்யறாங்க, ஒரு டென்ஷன்ல பேசுவாங்க, ரைட்டு, அதெல்லாம் வந்து நம்ம மனசுல வைக்க கூடாது. ஆனா இந்த ஃப்ரீ பஸ் வந்து நிறைய கல்வி இல்லாத ஒரு கிராமங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் உதவியா இருக்கு. எது எப்படினாலும் சிட்டிக்குள்ள எப்படியோ நமக்கு தெரியாது, கிராமங்கள்ல போய் பாருங்க. இப்ப கமுதி, ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் ஒரு கிராமத்துக்கு 12ஆம் கிளாஸ்க்கு மேல காலேஜ் வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சுட்டாங்க. என்ன காரணம்? இந்த ஃப்ரீ பஸ் கடந்த 4 ஆண்டு காலமா இருக்கிறதுனாலதான், மகளிர் பஸ்ன்னு கொடுத்ததுனாலதான் கிராமத்துல கல்வி அறிவு வந்து விழிப்புணர்வு உண்டாக்கி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா வந்து விலைவாசி ஊற உயர்ந்து போச்சே, என்ன அந்த ஒரு காரணம். இப்ப ஒரு வீட்டு வரி எடுத்துக்கோங்களேன், ஒரு 2 நாள் தாமதம், அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வரி. என்ன இபி பில்லு கட்ட போறோம், அங்க வந்து ஒரு நாள் ஒரு நல்லதோ கெட்டதுக்கோ போயிடுறோம். போனதுக்கு பிறகு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வரி கேட்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என்ன, ஒரு 10 ரூபா வாங்குற இடத்துல 6 ரூபாய் வாங்கிட்டு கூட நல்ல முறையில பயன்படுத்தலாம் இல்லையா? ஒரு ரேஷன் கடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா இல்லாம ரேஷன் கடைக்கு போக முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டமா இருக்கிற இதுக்காண்டிதான் நாங்க சொல்றோம், எங்களுக்கு பிரி வேண்டாம், பைசா வாங்கிக்கோங்க, ஏதாவது கொஞ்சமா வாங்கிட்டு கூட நல்ல முறையில பயன்படுத்தி கொடுங்கன்னு சொல்றேம்மா, வேற ஒண்ணு இல்லை. நன்றி. நீங்க சொல்றது பார்த்தா அது கரெக்ட் தான். இப்ப கேஸ்ல இருந்து இபி பில்ல இருந்து எல்லாமே டபுள் ரேட் ஆயிருச்சு. நம்ம கல்வி அறிவு ஒண்ணுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் நாங்க அதை முக்கியமான ஒரு விஷயமாவும் மகளிர் பஸ் ரொம்ப உதவியா இருக்குன்னு யோசிக்கிறோம். கேஸ் எல்லாம் குறைக்கலாம், மானியம்ன்ற பேர்ல கேஸ் குறையல இன்னும் மக்களுக்கு, அதெல்லாம் ஒரு போராட்டம். இபி வரி வந்து கடந்த 3 ஆண்டுகளா கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதையுமே நம்ம மக்களுக்கும் தெரியணும். அதே மாதிரி ஏன் ஃப்ரீ பஸ்ல போறாங்க அப்படி பார்த்தா, சிட்டிக்குள்ள எல்லாருமே ஃப்ரீ பஸ் ஏறாம இருந்தாங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வு தான். அது என்னன்னு நம்ம பார்த்துக்குவோம். அது காலப்போக்குல மக்கள் பக்கம் இருந்துதான் அதுக்கு விடை வரணும். சரி சரி, என்ன செய்ய. இப்போ பஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு டிக்கெட் கண்டக்டருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு உண்டான டிக்கெட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எந்த இடத்துல இறங்கணும் அதுக்கு உண்டான டிக்கெட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம யார்கிட்ட எதுவும் பேச முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக நீ நானுமா நம்ம பேசிட்டே போக வேண்டியது. ஐயோ, பேசிக்கிட்டே ஸ்டாப் விட்டுட்டேன் பாருக்கா, நான் போறேன். ஐயோ, இவன் சொன்னா நிறுத்தவும் மாட்டான், விசிலும் அடிக்க மாட்டாங்க, என்னதான் செய்யறதப்போ நான் திரும்ப ஒரு பஸ் நிக்கணும், எப்படா ஃப்ரீ பஸ் வருதுன்னு பார்த்து ஏறி போகணும். சரி வாரேன்.